friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து சில்லி சிக்கன் செய்ய போறோம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சில்லி சிக்கன் செய்ய போறோம். எந்த ஒரு ரெஸ்டாரன்ட் போனாலும் சில்லி சிக்கன், garlic சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன்லாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இன்னைக்கு நம்ம அதை செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த சில்லி சிக்கன் வந்து பராத்தா கூட சாப்பிடலாம், சப்பாத்தி கூட, ஃப்ரைட் ரைஸ், நான் எல்லாத்தையும் கூட சாப்பிடலாம். நான் ரீசெண்டாக ஒரு நான் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு சைட் டிஷ் எதுவும் செய்யலை. அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட இந்த சில்லி சிக்கன் நீங்கள் செய்துக்கிடலாம். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சில்லி சிக்கன் செய்யறதுக்கு கேப்சிகம் 3 கலர்ஸில் எடுத்திருக்கேன். எல்லோ, க்ரீன், ரெட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ கேப்சிகம் ரெட்டும் எல்லோவும் கிடைக்கலன்னா க்ரீன் மட்டும் கூட போட்டுக்கிடலாம். ஆனால் 3 கலரும் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா காய்கறியுமே இதை போல் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த சில்லி சிக்கன் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடுறது போல ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சியும் சின்னதாக வெட்டிடலாம், பூண்டு அதே போல் வெட்டிடலாம். உள்ள விதையை எடுத்துடலாம். நான் 3 கலருமே ஒரு கேப்சிகத்தில் பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபஸ்ட் அந்த வெங்காயத்தை வெட்டிட்டு அப்புறம் க்ரீன் கலரை தனியாக வெட்டி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். சோள மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். மைதாவும் அது போல் தாங்க 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலாம். 2 இல்லாட்டா 3 உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம இதில் சாஸ்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் உப்பு ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கிடலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வினிகர் விட்டுக்கிடலாம். மிளகாய் பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நல்லா வந்து நம்ம போட்ட பொடிகளெல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியல, நல்லா பிளேட்டில் போட்டுக்கிடு. இப்போ ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி அதை நம்ம சேர்த்துடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி சேர்த்துடலாம். கிரேவிக்கு வந்து 1 கப்பு தண்ணி விட்டுடலாம். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர், அப்புறமா ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே ஒரு 3/4 ஸ்பூன் விட்டுடலாம்.
சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம போட்ட சாஸ், வினிகர், சோள மாவு, அது தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கிடலாம். நம்ம இதில் தான் சிக்கனை வறுத்தெடுக்க போகிறோம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிடலாம். ஃப்ரிட்ஜில் 1/2 மணிக்கூர் வச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம சிக்கன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா போன்லெஸ் சிக்கன் ஆனனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்தேன். இப்படி இருக்கணும். உள்ள உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா குக் ஆகிட்டுது. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிடலாம். முதல்ல வந்து வெட்டி வச்ச பூண்டு, இஞ்சி போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் அல்லது வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் வந்து கிராஸ் ஆட்டு வெட்டி வச்சுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் கூட நம்ம எடுத்துருக்கோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். இப்போ கேப்சிகத்தையும் போட்டுடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ மூடி வச்சு லேசாக வேக வச்சிடலாம். நம்ம போட்ட காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த க்ரீன் கலரை போட்டுடலாம். இப்போ நம்ம சாஸ் எல்லாம் கிரேவிக்கு கலக்கி வச்சுருக்கோம். அதே வந்து இதில் போட்டுடலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து லாஸ்ட்டு கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை போட்ட காய்கறி எல்லாம் அந்த கிரேவியிலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நம்ம சோள மாவு போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக திக்காயிரும். அதில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிரேவி வந்து இதானோன்னா நம்ம வறுத்து வச்ச சிக்கன் பீசஸ்லாம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவியில் நம்ம போட்டது சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் கிரேவி திக்காயிட்டுது. கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா இந்த புளிப்பு காரம் எல்லாமே அது பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப வேண்டாம், 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி சிக்கன், டெலிஷியஸான சில்லி சிக்கன் ரெடி ஆயிட்டுது. இப்போ நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் மாற்றி வச்சுருந்தோம், அதையெல்லாம் மேலே போட்டுடலாம். போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம டெலிஷியஸ் சில்லி சிக்கன் ரெடி ஆயிட்டுது. எல்லாரும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நான் புது ரெசிபி போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.